அன்பான நேயர்களுக்கு அழகான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறோம். இது அளப்பற அம்பேர் வித் அருண் விஜய் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வர வைக்கிறேன். என்னப்பா குதூகலமா இருக்கு அப்படின்னு கேட்டா, முக்காவாசி ப்ரொடக்ஷன்ஸ் தான் அப்படியே பலிக்கிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த சீசனை எடுத்து பார்த்தீங்கன்னா 90% 95% வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி, என்னப்பா சக்ஸஸ் ரேட் வச்சிருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படித்தாங்க அந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சீசனுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே எண்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்ச் இன்னைக்கு மேட்ச் ஜெயிக்க போகுது யார் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி முதல்ல மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தர்மபுரி கேபிட்டல்ஸான டிசிக்கும் கோவில்பட்டி இரவு ஓட்டாளிகளான கேகேஆருக்கும் தான் இன்றைக்கி மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் ஜெயிக்க போகுது யார், டெல்லியில் தான் நடக்குது. அது ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதாவது என்ன கிட்டத்தட்ட என்னென்னா, சீசனை பயங்கரமாக ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தெரிஞ்சு ஏதோ கட்டரமான கதை மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஆகிட்டு இருக்காங்க. சீசன் செமையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கும் போது என்னமோ என்னங்க எப்படி போய்கிட்டு இருக்க அப்படின்ற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆனால் கேகேஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது என்னங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சீசன் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வாங்க ஓடுங்க, சீக்கிரமாக ஓடுங்க, இப்போ ஓடாட்டி எப்போ அப்படின்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டு டீமுக்கும் மேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் ஜெயிக்க போகுது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிசியை எடுத்துக்கிட்டோன்னா காந்தாரா கேஎல் ராகுல் ஓப்பனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. அப்படி அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிசாங்கா ஓகேயான ஒரு ஓப்பனிங் தான் சொல்லலாம். ஏன்னா சில மேட்சுகள் இவர் தவற விட்டால் அவர் நல்லா ஆடுறாரு, அவர் தவற விட்டால் இவர் நல்லா ஆடுறாரு. ஆனால் ரெண்டு பேருமே தவற விட்டால் மேட்சை கோட்டையாட்டு போயிடுது. அந்த மாதிரி தான் நிறைய மேட்சுகள் போச்சுன்னே சொல்லலாம். இன்க்ளூடிங் சிஎஸ்கே மேட்ச், லாஸ்ட் சிஎஸ்கே மேட்ச்னே சொல்லுவேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாங்க அந்த அஜிகே ரகானே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவர் நின்னாருன்னு நல்லா இருக்குங்க, ஆனால் அவர் நிற்க மாட்டேங்கிறாருங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. டீம் ஷெஃபர்டாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ் வந்து மிடில் ஆர்டர் தான் சொல்லுவேன். ஸோ ஓப்பனிங் இருக்கட்டும், ஓப்பனிங் ஸ்லாட்டில் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் ஸ்லாட் ஐ வில் கோ வித் டிசினே சொல்லுவேன். ஏன்னா ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஹேடாக தான் இருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டோன்னா டிசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மிடில் ஆர்டர் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடையவே கிடையாது, சுத்தமாகவே கிடையாது. அது இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆஃப் போயிருப்பாங்க. ப்ளே ஆஃப் கனவுகள் 80% வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் மூடியே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ 4வது இறங்குவார். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டவுனுக்கு வந்து ஆளுகள் வச்சுருக்கோம் நாங்கள். ஸ்டப்ஸாக இருக்கட்டும், மில்லராக இருக்கட்டும், யாருனாலும் நாங்கள் மாற்றி அனுப்புவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ராணா தான் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிதிஷ் ராணா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 அடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் 50 அடிச்சிட்டாரா 100 அடிச்சிட்டாரா கண்டிப்பாக டீம் தோற்றுரும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் எல்லாரும். ஸோ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவரையும் இப்படி கெடுத்து விட்டுக்கிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க மிடில் ஆர்டரில் ஸ்டப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மில்லர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு பூம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து சமீர் ரிஸ்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் இந்த ஃபயர் இப்போ கம்மியாகிடுச்சுன்னு சொல்லுவேன். அஷிதோஷ் சர்மாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ மிடில் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவான மிடில் ஆர்டர், ஆனால் வந்து காம்பினேஷனில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுனால டீமே கொலாப்ஸ் ஆகுதுன்னே சொல்லுவேன். அப்படியே இந்த பக்கம் கேகேஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கோடி கொடுத்து எடுத்தவங்க அந்த பச்சை நிறத்தை எங்கப்பா அந்த பச்சை நிறம் கேமரோன் கெயின் அப்பப்போ அடிக்கிறா அப்படி அப்பப்போ விட்றா அப்படி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க பற்றி கவலையப்படுறது இல்லை. அவங்க இப்போ பெருசாக ஹோப்பாக நம்பிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் ரம்தீப் சிங் தான். ரெண்டு சிங்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நின்றுட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான். குறிப்பாக ரிங்கு சிங் பேக் டு ஃபார்ம் வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். சீசன் ஆரம்பத்திலே வந்து தொலைச்சிருந்தா நம்ம இந்நேரத்துக்கு மேலே இருந்திருப்போம் தெரியுமா ரிங்கு சிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சுனில் நரேன் இவங்க எல்லாம் ஓரளவுக்கு ஒரு காம்பினேஷனாகவே இருக்காங்க. ப்ளஸ் ரசலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்த போவேல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஜொலிக்காது, உங்களுக்கு சிறிய ஏமாற்றம். ஆனால் அப்பப்போ நான் அடிக்கிறேங்க அதே பாராட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் அவரும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ மிடில் ஆர்டர் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் 1 பாயிண்ட் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே போலிங் எடுத்துக்கிட்டோன்னா மிடில் ஸ்டாக் வந்தது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ளஸ் ஃபார் டிசி. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து லைன் அண்ட் லென்த் வந்து ஸ்லைட்டாக மிஸ் பண்ணுறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராபேக் ஃபார் டிசினே சொல்லுவேன். நட்ராஜுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்பென்சிவாக ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் ஃபார் டிசி. ஸோ வந்து போலிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் நல்லா தான் போடுறாங்க. இருந்தாலும் என்னங்க ஒரு மாதிரியாக போதும் இங்கே முகேஷ்லாம் இருக்கா அப்படி எல்லாரும் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் எப்படி தாங்க நாங்கள் பேட்டிங்கில் ரன் எடுக்கிறது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸ்பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும் குல்தீப் யாதவ் இருக்கட்டும் நல்லா தான் போடுறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. ஏன் கை கொடுக்கும் கையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் மாறுமான்னு பொறுத்து தான் பார்ப்போம். அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கணும்னா கேகேஆர் போலிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடிக்க வேண்டியதாக இருக்குது. ரகுவன்ஷியாக இருக்கட்டும், நான் சொன்ன ரகானே ஆலன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரன் எடுத்தால் தான் இவங்க வந்து கண்ட்ரோல்டாக இருக்காங்க. ஸோ வந்து போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்கோரிங் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி நல்லா போடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வருண் சக்கரவர்த்தி பேக் டு ஃபார்ம் போலிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் கேகேஆர்னே சொல்லுவேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ராயுமே சூப்பராக போட்டுருக்காரு லெஃப்ட் ஹேண்டில் ஸ்பின்னிங்கில் கலக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் வைபவ் வராரா இருக்கட்டும், கார்த்திக் தியாகியாக இருக்கட்டும் நல்லாவே டீசெண்டாக ஒரு போலிங்கை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் வந்து கேகேஆர். இவங்க எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க, இவங்க கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு
கேகேஆரோட வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீர்மானிக்குது. ஸோ போலிங்கை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் பக்கம் போகிறேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி இன்றைக்கி மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அதை சொல்லு, வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கம்பேரிசனை போட்டோம் அப்படின்னா டெல்லியில் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் எல்லாம் ஓகே தான். டாஸ் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஐ வில் கோ வித் கேகேஆர்னே சொல்லுவேன். இந்த மேட்ச் எனக்கு என்னமோ கேகேஆர் சம்பவம் பண்ணுவாங்கன்னு தோணுது. சம்பவம் பண்ணி ஒரு யூஸ் இல்லை, அந்த மாதிரி சம்பவமாக பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். டஃப் ஃபைட் கொடுப்பாங்க டெல்லி. ஸோ 51% கேகேஆர், 49% வந்து பார்த்தீங்கன்னா டிசிக்கு போவேன். இதை நம்பி கண்ட ஆப்பில் காசு போட்டு நான் கம்பெனி பொறுப்புலன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பிரதாபங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.